வணக்கம். வேகமா மாறிட்டே இருக்கிற நம்ம உலகத்தை பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க, இன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு ஒரு 5 முக்கியமான விஷயங்கள பத்தி பேச போறோம். இது நம்ம பூமி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டும். முதல்ல பெண்களோட உரிமைகள் பத்தி பேசலாம். இதுக்காக ஒரு பெரிய உலகளாவிய ஒப்பந்தம் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. இப்போ நாம எங்க நிக்கிறோம்னு பாப்போமா? இந்த 20% சுல்லா ஒரு நம்பர் இல்ல. உலக அளவுல ஒரே வேலைக்கு ஆண்களை விட பெண்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்குன்ற நிதர்சனத்தை இது காட்டுது. ஏன் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இன்னமும் இவ்வளவு ஆழமா இருக்குன்னு இதை நம்மள யோசிக்க வைக்குது. இப்ப இங்க பாருங்க, இது ஒரு 2 பக்க கத்தி மாதிரி. ஒரு பக்கம் சட்ட ரீதியா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நிஜமான அதிகாரம், பாதுகாப்பு, அப்புறம் பண ஒதுக்கீடுன்னு வரும்போது பெண்கள் இன்னும் ரொம்ப பின்தங்கி தான் இருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? முன்னேறணும்னா பல வழிகள்ல முயற்சி எடுக்கணும். சட்டத்தை சரியா செயல்படுத்துறதுலேருந்து பெண்கள் தலைமை தாங்குற புது தீர்வுகளுக்கு பணம் ஒதுக்குற வரைக்கும் எல்லாமே ஒன்னு சேர்ந்து நடந்தாதான் உண்டு. சமூகத்துல நடக்கிற எந்த போராட்டங்கள் நாம எப்படி யோசிக்கிறோம், நம்மளை யார் ஆள்றாங்கன்றதையும் பாதிக்குது. சரி, இப்போ டெக்னாலஜியும் அரசியலும் நம்மளோட சிந்தனையும் ஆட்சி முறையும் எப்படி மாத்துதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில ஏஐய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த கேள்வி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானதா மாறிடுச்சு. இந்த விவாதத்தோட மையமே இந்த விமர்சன சிந்தனை தான். அதாவது, ஒரு விஷயத்த அப்படியே ஏத்துக்காம அது ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்டு அலசி ஆராயிருது. இதுதான் மனுஷங்களோட பகுத்தறிவை மிஷின் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது. இதுதான் அந்த அடிப்படை வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குது. ஏஐ ஒரு வேலையை வேகமா செய்யறதுக்கு ஒரு அருமையான கருவி. ஆனா சிக்கலான சூழல்கள், நல்லது கெட்டது, ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கிறதுல மனுஷ மூளைக்கு ஈடுனே இல்ல. டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கும்போதே ஆட்சி முறையிலையும் ஒரு புது சவால் வந்திருக்கு. அதாவது, அறிவை வச்சு முடிவெடுக்காம உணர்ச்சிகளை வச்சு முடிவெடுக்கிற ஆட்சி. இதுதான் சில நிபுணர்கள் எமோக்ரஸின்னு சொல்றாங்க. இந்த எச்சரிக்கை எதை சொல்லுதுன்னா, ஒரு நாட்டோட நீண்ட கால எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம அப்போதைக்கு இருக்கிற உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிவெடுத்தா அது எவ்ளோ பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும் தான். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் நாடுகளுக்கு இடையான உறவுகளையும் பாதிக்குது. இது நம்மள உலக அரசியலோட ஒரு பதட்டமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது நவீன கால போர்க்கருவிகள். முதல்ல, உலகத்திலேயே ரொம்ப நவீனமான பாதுகாப்பு அமைப்புகள்ல ஒன்னான THAAD பத்தி பார்ப்போம். இதோட முழு பெயர் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ். இந்த சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டியே அதோட ஹிட் டு கில் டெக்னாலஜி தான். அப்படின்னா, இது எதிரி ஏவுகணைய வெடிகுண்டு வச்சு சிதறடிக்காது. அதுக்கு பதிலா ஒரு தோட்டாவை இன்னொரு தோட்டா வச்சு தாக்குற மாதிரி நேருக்கு நேரா மோதி அதோட வேகத்தை வச்சே அழிச்சிடும். அவ்வளவு துல்லியமானது. பாதுகாப்பு ஆயுதத்துல இருந்து இப்போ தாக்குதல் ஆயுதத்துக்கு வருவோம். இது இஸ்ரேல் உருவாக்குன ப்ளூ ஸ்பேரோ ஏவுகணை. இதோட தாக்குதல் முறை ரொம்பவே தனித்துவமானது. அது எப்படின்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஏவுகணை வளிமண்டலத்தை விட்டு வெளியே போயிட்டு அப்புறம் திரும்பி உள்ள வந்து தாக்குது. இந்த மாதிரி ஒரு பாதையில வர்றதால இத மத்த பாதுகாப்பு சிஸ்டம் வச்சு தடுக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இந்த மாதிரி ஹைடெக் ஏவுகணைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், பல வருஷமா பேரழிவை உண்டாக்குற குத்துக்குண்டுகள் மாதிரி பழைய ஆயுதங்களை தடை செய்யணும்னு உலக அளவுல போராட்டம் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் ஏற்கனவே பதட்டமா இருக்கிற ஒரு உலகத்துல தான் இருக்கு. அப்படிப்பட்ட சில முக்கியமான இடங்களை இப்ப நாம பார்க்கலாம். ஆப்பிரிக்காவுல நடக்கிற அகதிகள் பிரச்சனை, பாரசீக வளைகுடாவுல இருக்கிற ராணுவ பதட்டம், பசிபிக் பெருங்கடல்ல நடக்கிற இயற்கை சீற்றங்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம உலகம் ஒரே நேரத்துல பலவிதமான சவால்களை சந்திச்சிட்டு இருக்கு. இவ்ளோ மோதல்கள், இவ்ளோ நெருக்கடிகள், இது எல்லாத்துக்கும் நடுவுல இயற்கை கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. எப்படி மீண்டு வர்றது, புதுசா என்ன கண்டுபிடிக்கலான்னு சில நல்ல விஷயங்களையும் இப்ப பாப்போம். விஞ்ஞானிகள் ரொம்ப செல்லமா கோனந்த பாக்டீரியம்னு கூப்பிடுற ஒரு சின்ன நுண்ணுயிரி இருக்கு. அதோட திறமைகளை கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. இந்த சின்னஞ்சிறு பாக்டீரியா நமக்கு ஒரு பெரிய விஷயத்த கத்துக் கொடுக்குது. உயிர் வாழ்றதுக்கு சாத்தியமே இல்லைன்னு நம்ம நினைக்கிற சூழல்ல கூட உயிர் பிழைச்சு வாழ முடியும்னு இது காட்டுது. இந்த மீண்டு வர்ற தன்மை வெறும் நுண்ணுயிரிகள் கிட்ட மட்டும் இல்ல. ஆஸ்திரேலியால கோலாக்கரடிகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. நம்ம நாட்டுல கங்கை நதியை சுத்தம் பண்ற முயற்சிகள் வேகம் எடுக்குது. இமயமலையில புது புது உயிரினங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு அங்கங்க சில நல்ல செய்திகளும் வந்துகிட்டு தான் இருக்கு. கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இவ்ளோ வேகமா வளர தொழில்நுட்பம், இவ்ளோ பதட்டங்கள், இதுக்கு நடுவுல நம்மளோட சக்தியும் நேலத்தையும் நம்ம எதுல செலவழிக்கணும்?
நம்மள பாதுகாத்துக்க இன்னும் பெரிய ஆயுதங்களை உருவாக்குறது இல்லையா? இல்ல நம்ம சமூகத்தையும் இந்த பூமியும் சரி செய்யற அந்த மீள்திறனை வளர்க்கறது இல்லையா? இதுதான் நாம எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவா இருக்கலாம்.